எடுத்துக்காட்டு 2.22 பின்வரும் தொடர் வரிசையின் முதல் 5 உறுப்புகளை காண்க. அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா A1 வந்து 1னும் A2ங்கிறது 1 அண்ட் AN பொது உறுப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா AN-1 வகுத்தல் AN-2 + 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் N வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3க்கு மேலேயும் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. N வந்து Nலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் இதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, நமக்கு தெரியும் என்னன்னா என்னன்னு தெரியும். தட் இஸ் 1 2 3 4 5ன்னு போயிட்டு இருக்கும்னு தெரியும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, முதல் 5 உறுப்புகளை காண்க அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் உறுப்பு A1, செகண்ட் A2, தேர்ட் உறுப்பு A3, ஃபோர்த் உறுப்பு வந்து A4 அண்ட் ஃபிஃப்த் உறுப்பு A5 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் A1ங்கிறது 1, அடுத்தது A2வும் கொடுத்துட்டாங்க 1. ஓகே ரைட்டு. இப்போ நம்மளுக்கு பொது உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய இந்த AN வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், மீதி இருக்கக்கூடிய 3 உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்கு. தட் இஸ் தீர்வில் பாருங்க, AN இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதணும், தட் இஸ் AN-1 டிவைட் பை AN-2 ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, இப்போ A12 இருக்கு ஆல்ரெடி. ஸோ Nக்கு பதிலாக 3, 4, 5 இந்த 3 மதிப்புகளுக்கும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் A3, அதாவது N = 3ன்னு போட்டோம்னா A3. தட் இஸ் இங்கே AN-1 இருக்குல்ல, அப்போ A3 - 1. அடுத்தது கீழே என்ன இருக்கு, AN-2க்கு பதிலாக A3 - 2 + 3. தட் இஸ் A2 A1 + 3. தட் இஸ் ஈக்குவல் டு 1 1 + 3. ஏன்னா A1க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தெரியும், 1ன்னு இருக்கு, இங்கே இருக்கு இல்லையா, அதுவும். நெக்ஸ்ட் A2க்கு பதிலாக ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டிருக்கோம், A2க்கு பதிலாக 1, அதுதான் இங்கே மேலேயும் கீழேயும் 1ன்னு போட்டாச்சு. ஓகே, அப்போ 1 + 3 போட்டோம்னா 1 4. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், ஸோ A3க்கு பதிலாக நம்ம 1 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ரைட், இப்போ அடுத்தது பாருங்க, N = 4 பாருங்க. தட் இஸ் A4 தட் இஸ் ஈக்குவல் டு A4 - 1 பை, இப்போ N-2 இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 4 - 2 + 3 போட்டாச்சு. இப்போ 4ல் 1 போச்சுன்னா A3, அடுத்து 4ல் 2 போச்சுன்னா 2 + 3 A2 + 3. ஓகே, இப்போ A3க்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், இங்கே தானே 1 4ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, அது அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் A2க்கு பதிலாக என்னது 1, அப்புறம் 3 வந்து கூட்டிக்கோங்க. அப்போ இதை ரெண்டையும் கூட்டினா 4 இங்கே அதாவது இந்த 1 4 இங்கே போட்டுட்டு இந்த 1ஐயும் 3ஐயும் கூட்டினா வர்றதை இங்கே 4 கீழே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வகுத்தல் கீழே வகுத்தல் இருந்துச்சுன்னா இந்த கீழே இருக்கிற வகுத்தல் என்ன ஆகும்னா கீழே இருக்கிற இன்னொரு வகுத்தல் கூட சேர்ந்து பெருக்கப்படும். அதுதான் 1 4 × 4 தட் இஸ் 1 16. அப்போ நம்ம N = 4, தட் இஸ் A4 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 1 16 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ரைட், அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் Nக்கு பதிலாக என்ன போடணும், 5. அப்போ A5, அப்போ A5 - 1 பை A5 - 2 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு A4 டிவைட் பை A3 + 3 ஆச்சு. A4க்கு தான் நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, தட் இஸ் இந்த இது 1 16. ஸோ அதுதான் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ 1 16. A3க்கு பதிலாக 1 4 போட்டுக்கோங்க ப்ளஸ் 3. ஓகே, 1 16 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 1 4 + 3 பார்த்தீங்கன்னா இது பின்னத்துக்கும் முழு எண்ணுக்கும் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு முதல்ல எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ 1 4 + 3. ஓகே, இங்கே எல்சிஎம் என்ன எடுக்கணும், ஸோ 4 இங்கே இருக்கு, பட் இங்கே 3ன்னு முழு நம்பர் இருக்கிறனால அது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம் தானே. அப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கோங்க, 4ஐயும் 1ஐயும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் வந்து 4ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே 4ன்னு இருக்கும்போது இங்கே மேலே வந்து 1 இருக்கு, ஸோ அது இங்கே போட்டாச்சு. அடுத்தது இங்கே 3 கூட 4ஆல் பெருக்குங்க, இங்கே 1 கூட 4ஆல், ஏன்னா மேலேயும் கீழே 4ஆல் பெருக்குனா தான் இங்கேயும் 4 இருக்கும். ஸோ அப்போ 3 12. ஓகே, 1 + 12 என்னது 13. 13 4. ஓகே ரைட், அப்போ அதை வந்து நீங்கள் இங்கே போடுங்க. அது 13 4. ரைட், மேலே இருக்கக்கூடிய 1 16 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்க, வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் இருக்கு. அப்போ இது அப்படியே என்ன பண்ணணும், தலைகீழியால பெருக்கிக்கணும். அப்போ 1 16 பெருக்கல் 4 13ன்னு போட்டுட்டு இப்போ எதெல்லாம் அடிக்கலாம் பாருங்க. தட் இஸ் இங்கே 1 4 4 தான், இங்கே 4 4 16. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட், அப்போ என்ன ஆகுது, ஸோ 1 1 ஆச்சு, இங்கே என்னாச்சு, தட் இஸ் 4 13. இங்கே பாருங்க, இங்கே போட்டிருக்கேன்ல 4 13 நமக்கு என்னன்னு தெரியும், தட் இஸ் 52. ஸோ இப்போ 1 52. அப்போ நம்மளுக்கு A5 அதனுடைய வேல்யூ என்ன கிடைக்குது, தட் இஸ் 1 52. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். தட் இஸ் A1 A2 A3 A4 A5 இது எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் 1 1 1/4 1/16 1/52 இதெல்லாம் கமா போட்டு எழுதிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.23
பின்வரும் தொடர் வரிசைகள் கூட்டு தொடர் வரிசையா இல்லையா என சோதிக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் பிளஸ் 2, 2x பிளஸ் 3, 3x பிளஸ் 4 போயிட்டே இருக்கு. செகண்ட் கொஸ்டின் 2, 4, 8, 16. தேர்ட் கொஸ்டின் 3 ரூட் 2, 5 ரூட் 2, 7 ரூட் 2, 9 ரூட் 2, அப்படி போயிட்டே இருக்கு. ஓகே ரைட். இப்போ கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்க. தட் இஸ் 2, 4, 6, 8, 10 அப்படிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2ங்கிறது டேர்ம் 1, அதாவது 1வது உறுப்பு. 4ங்கிறது டேர்ம் 2, 2வது உறுப்பு. ஸோ 6ங்கிறது 3வது உறுப்பு, டேர்ம் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ 8வதுங்கிறது T4, T5 வந்து 10, இப்படி போயிட்டே இருக்கு. ரைட். இப்போ பாருங்க, ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசை தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே பாருங்க டேர்ம் 2ல இருந்து டேர்ம் 1 கழிச்சா என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான் டேர்ம் 3ல இருந்து டேர்ம் 2 கழிக்கணும். ரைட். தட் மீன்ஸ் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கோ அதே வித்தியாசம் தான் இது ரெண்டுக்கும் இருக்கணும்னு சொல்ல வரேன். ரைட். இப்போ பாருங்க, டேர்ம் 2க்கு பதிலாக என்ன போடலாம்? ஸோ 4. ஸோ 4 மைனஸ் டேர்ம் 1க்கு பதிலாக என்ன போடலாம்? 2. ஓகேவா? இப்போ கழிங்க, 2 வந்துருச்சா? ஓகே. இப்போ இங்கே பாருங்க, T3 என்ன இருக்கு? தட் இஸ் 6. ஸோ 6 மைனஸ் இப்போ டேர்ம் 2 என்ன இருக்கு? ஸோ 4. ஸோ 4 போடுங்க. 6ல் 4 போச்சுனாலும் 2 தான். அப்போ நிச்சயமா இது ரெண்டு என்னவா இருக்கு? சமமா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் எழுதியிருக்கேன். ஸோ கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையான்னு நம்ம அதை சோதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கலாம். தட் இஸ் x பிளஸ் 2 டேர்ம் 1, 2x பிளஸ் 3 டேர்ம் 2, இது டேர்ம் 3ன்னு பேர் வச்சாச்சு. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம்? தட் இஸ் T2 மைனஸ் T1 போடணும் இல்லையா? ஸோ T2 மைனஸ் T1 போடலாம். ஃபர்ஸ்ட் என்னது? T2 என்னது? 2x பிளஸ் 3. ஓகே. மைனஸ். ஸோ நம்ம இதுக்கு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் T1 என்னது? தட் இஸ் x பிளஸ் 2. ஓகே, x பிளஸ் 2. ரைட். இப்போ இதை பாருங்க, தட் இஸ் 2x பிளஸ் 3 மைனஸ் x மைனஸ் 2. ஓகேவா? இப்போ பாருங்க, 2x x. அப்போ எக்ஸ்லேருந்து எக்ஸை கழிக்கணும். ஸோ இப்போ 2xலேருந்து என்ன பண்ணலாம்? மைனஸ் எக்ஸை கழிச்சிங்கன்னா என்ன வருது? ஒரு எக்ஸ் இல்லையா? அப்போ இதுக்கு வந்து 1x. ஆக்சுவலாக இதையும் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1x கிடைச்சிருச்சு. ரைட். அடுத்தது என்னது? 3 மைனஸ் 2 தானே? ஓகே. அப்போ என்ன போடலாம்? தட் இஸ் 3ல் 2 போச்சுன்னா ப்ளஸ் 1. ரைட். இது வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ரைட். இப்போ வந்து இங்கே இதை பாருங்க, இட் இஸ் T3 மைனஸ் T2 இல்லையா? ஓகே, அதை நம்ம பார்க்கலாமா? T3 என்னது? 3x பிளஸ் 4. ஓகே. மைனஸ் T2 என்னது? 2x பிளஸ் 3. ஸோ மைனஸ் 2x பிளஸ் 3 போட்டுக்கோங்க. ரைட். இப்போ ரெண்டையுமே மைனஸ் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்கு? ஸோ முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 3x பிளஸ் 4 மைனஸ் 2x மைனஸ் 3. ஓகே. இப்போ வந்து என்னது? மைனஸ் இருக்கா? ஸோ 3xல 2x போச்சுன்னா, ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்க, 3xல 2x வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு எக்ஸ் கிடைக்குது. அப்போ ஒரு எக்ஸ். இப்போ பிளஸ் 4 மைனஸ் 3, அப்போ பிளஸ் 1 தான் வருது. ரைட். பாருங்க, இங்க என்ன கிடைச்சது? எக்ஸ் பிளஸ் 1. இங்க என்ன கிடைச்சது? எக்ஸ் பிளஸ் 1. அப்போ ரெண்டுமே இது சமம் தானே? ஆக்சுவலாக நம்ம போடும்போது இது ரெண்டுமே சமம்னு நமக்கு வருது. அப்போ நிச்சயமா இது என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்குது. ஸோ எனவே இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன இருக்கு? செகண்ட் கொஸ்டின், தட் இஸ் 2, 4, 8, 16 இருக்கா? ஓகே ரைட். இப்போ இதில் பாருங்க, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் இது வந்து T1, இது டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4. ரைட். இப்போ நம்ம ஏதோ 2 எடுத்து நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம அது என்ன எடுத்துக்கலாம்? ஸோ டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 கொடுக்கலாம். ஓகே. டேர்ம் 2 என்னது? தட் இஸ் இங்கே 4 மைனஸ் டேர்ம் 1 என்னது? மைனஸ் போட்டுக்கோங்க. டேர்ம் 1 வந்து 2. ஸோ 2 இது எதுக்கு சமமாக இருக்கணும்? தட் இஸ் டேர்ம் 3, தட் இஸ் 8 மைனஸ் டேர்ம் 2, அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் 4. இது ரெண்டையும் கழிங்க. தட் இஸ் 4 மைனஸ் 2 என்னது? 2. ஓகே. இப்படி 8ல் 4 போச்சுன்னா 4. ஸோ இது ரெண்டுமே சமமா? இல்லை. அப்போ நிச்சயமா இது சமம் இல்லை. எனவே இது ஓர் கூட்டுத்தொடர் வரிசை அல்ல அப்படின்னு கட்டாயமா எழுதணும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, 3 ரூட் 2, 5 ரூட் 2, 7 ரூட் 2, 9 ரூட் 2 அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். தட் இஸ் இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4 அப்படி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே ரைட். ஸோ T2 மைனஸ் T1 சமம் என்னது? T3 மைனஸ் T2 ஆகணும். அப்போ இங்கே T2 என்னது? 5 ரூட் 2. T1 என்னது? 3 ரூட் 2.
ஓகே, இங்கே T3 என்னது 7 ரூட் 2 மைனஸ் T2 என்னது 5 ரூட் 2. ஓகே, எல்லாமே போட்டாச்சு. ரைட், இது சமமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே பாருங்க, இப்போ இதில் ரூட்டு காமனாக இருக்கா? ஸோ இது ரெண்டுலேயுமே ரூட் 2 ரூட்டுங்கிறது காமனாக இருக்குது. அப்போ நான் காமனாக வெளியில் எடுக்கலாம் தானே? அப்போ எடுத்தேன்னா என்ன வரும்? தட் இஸ் 5 மைனஸ் 3 இன்ட்டு ரூட் 2ன்னு வரும். ஓகே, இங்கே அதே போலவே இந்த பக்கம் என்னது? ஸோ இங்கே ரூட் 2, தட் இஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரூட் 2வும் இங்கே ரூட் 2வும் காமனாக இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம ரூட் எடுக்கலாம். அப்போ நம்ம ரூட் 2 எடுத்தோன்னா என்ன உள்ளே வரும்? தட் இஸ் 7 மைனஸ் 5. ஓகேவா? இப்போ பாருங்கள், 5ல் 3 போச்சுன்னா 2 ரூட் 2. அதே போல் 7ல் 5 போச்சுனாலும் 2 ரூட் 2. இப்போ சொல்லுங்கள், இது ரெண்டும் சமம் தானே? அப்போ சமங்கிற குறி போடலாம் தானே? ஓகே, போடுங்க. அப்போ ரெண்டுமே சமமாக இருந்தால் இது என்னது? கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். எனவே 3 ரூட் 2, 5 ரூட் 2, 7 ரூட் 2, 9 ரூட் 2 இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும்னு எழுதிருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.24. முதல் உறுப்பு 20ஆகவும் பொது வித்தியாசம் 8ஆகவும் கொண்ட கூட்டுத்தொடர் வரிசையை எழுதவும். ரைட், இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட? கூட்டுத்தொடர் வரிசை எழுதவும் அப்படின்றாங்க. ஓகே, நம்ம கூட்டுத்தொடர் வரிசைனா நம்ம முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். T1, T2, T3, T4, T5 இப்படி போயிட்டே இருக்கும். ரைட், இப்போ பாருங்க, இந்த இடத்துல இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓகே, T1 அப்படிங்கிறது எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய உறுப்பு. தட் இஸ் இப்போ நம்ம முதல் உறுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது A அப்படின்னு இருந்துச்சுன்னா, T2 வந்து எப்படி இருக்கும்னா ஏவும் அதனுடைய பொது வித்தியாசம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நம்ம எப்படி பேசிக்காக சொல்லுவோம்? தட் இஸ் D, டிஃப்ரென்ஸ் அப்படின்வோம். டிஃப்ரென்ஸ் தான் D அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எழுதுவாங்க. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு D. ஓகே, அப்போ A பிளஸ் D. அடுத்து T3 எப்படி இருக்கும்? A பிளஸ் 2D. இப்போ T4 எப்படி இருக்கும்? A பிளஸ் 3D. T5ங்கிறது A பிளஸ் 4D. இப்படி தான் இருக்கும். ரைட், இப்போ நம்ம அந்தந்த உறுப்புகளை கண்டுபிடிச்சு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல கூட்டுத்தொடர் வரிசையை உருவாக்கிடலாம். ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் உறுப்பு நம்ம கொடுத்துட்டாங்க. தட் இஸ் A இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஸோ 20 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? அது அடுத்து பொது வித்தியாசம் D என்னன்னு கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Dயும் கொடுத்தாச்சு. தட் இஸ் 8 அப்படின்னு. ப்ளஸ் டேர்ம் 1 T1 அப்படிங்கிறது A. ஓகே, அப்படி எழுதியாச்சு. டேர்ம் 2 கண்டுபிடிக்கணும். A பிளஸ் D. டேர்ம் 3 A பிளஸ் 2D. அடுத்தது டேர்ம் 4 A பிளஸ் 3D. ஓகே, அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். T5 எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ரைட், இதோட கண்டுபிடிச்சா ஓகே. ரைட், இப்போ பாருங்க, ஏங்கிறது நமக்கு என்ன தெரியும்? ஸோ கணக்கில் என்னன்னு கொடுத்துட்டாங்க? ஸோ 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? 20. ஓகே, கம்மா. இப்போ T2க்கு பதிலாக என்ன இருக்கு? A பிளஸ் D இருக்கு. அப்போ A என்னது? ஸோ 20 தெரியும். ஓகே, பிளஸ் Dக்கு பதிலாக நம்ம தான் இங்கே பார்த்துருக்கோம் என்னது? 8 அப்படின்ட்டு. ஸோ அப்போ 8. அப்போ ரெண்டையும் கூட்டுங்க, 28. அப்போ 28. அப்போ T2க்கு பதிலாக என்ன போடலாம்? 28, கம்மா. அடுத்தது என்ன இருக்குது? A பிளஸ் 2D இல்லையா? இப்போ ஏங்கிற இடத்துக்கு நம்ம 20 போட்டாச்சு. இப்போ 2 பெருக்கல் D. அப்போ 2ஐயும் 8ஐயும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 20 பிளஸ் 8 2 16 என்ன கிடைக்குது? ஸோ 36. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது? 36. ஓகே, அடுத்தது என்னது? A பிளஸ் 3D. அப்போ இது என்னது? 20 பிளஸ் இப்போ 3ஆல் பெருக்கணும் 8. ஸோ ஓகே, 3ஆல் பெருக்கினா என்ன கிடைக்குது? 3 24. அப்போ 20 கூட்டல் 24 தட் இஸ் 44. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம். எனவே கூட்டுத்தொடர் வரிசை என்னது? 20, 28, 36, 44, 52 அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.25. 3, 15, 27, 39 என்ற தொடர் வரிசையின் 15வது உறுப்பு மற்றும் 24வது மற்றும் nஆவது உறுப்பு, அதாவது பொது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க ஒரு சீக்வன்ஸ், அதாவது ஒரு தொடர் வரிசையை கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 3க்கு அப்புறம் 15 வருமா, 15க்கு அப்புறம் 27, 27க்கு அப்புறம் 39 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, 3, 15, 27, 39ன்னு எழுதியிருக்கேன். பட் இது போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவுமே T1, அதாவது டேர்ம் 1. செகண்ட்ல இருக்கிறது 2வது இடத்துல இருக்கிறதுனால இப்போ 15 வந்து டேர்ம் 2. அடுத்தது T3னா 27, T4னா அதாவது 4வது இடத்துல இருக்கக்கூடிய டேர்ம் என்னன்னா 39. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ரைட், அதுல தான் அவங்க வந்து 15 மற்றும் 24. அவங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் T15, அடுத்தது T24, அடுத்தது இங்க என்னது? nஆவது உறுப்பான TN. இதுதான் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், முதல் உறுப்புங்கிறது A சமம் 3. அடுத்தது பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசம்னா என்ன? T2 மைனஸ் T1. ரைட், இப்போ T2க்கு பதிலாக என்ன போடலாம்? ஸோ 15 போடலாம். அடுத்து T1க்கு பதிலாக என்ன போடலாம்? ஸோ 3 போடலாம். 15ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 12. ஸோ இதுதான் நம்மளுடைய D. ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது முதல் உறுப்பு A, பொது வித்தியாசம் D ஆக உள்ள கூட்டுத்தொடர் வரிசையின் nஆவது உறுப்பு, அதாவது nth
டேர்ம், அதாவது என்னாவது உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட். இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தட் இஸ் ANDங்கிறது போட்டுட்டு ஸோ இங்கே என்னன்னா ப்ளஸ் பண்ணிக்கோங்க, இங்கே -1 போட்டு ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து அண்டு ஞாபகம் வச்சு நிமோனிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ அப்போ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க A + n-1 × D என நாம் அறிவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை n-1 × Dன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னது ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குறாங்க. ஸோ 15வது உறுப்பு, அப்போ T15ன்னு போட்டுக்கோங்க. 15ன்னு போட்டு ஏக்கு பதிலாக ஏவே போட்டுக்கோங்க ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 15 - 1 × D. பேசிக்காக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ T1 T2 T3 அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம். தட் இஸ் இங்கே பாருங்கள் T1 T2 T3 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே ரைட். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேர்ம் ஒன்னை A அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் T2ங்கிறது A + D, அதாவது ஏவையும் + D, அதாவது இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா டிஃப்ரென்ஸ், அதை ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமம். ஓகே அதுதான் வந்து நம்ம என்ன கேள்விப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது. தட் இஸ் ஏங்கிறது 3. டேர்ம் 2 A + Dங்கிறது என்னது 15. ஓகே இப்போ டேர்ம் 3 ஆன A + 2Dங்கிறது என்னது 27. ஓகே இப்போ டேர்ம் 4 அதாவது A + 3Dங்கிறது என்னது 39. இப்படி போயிட்டே இருக்கு. ரைட். இப்போ இந்த இடத்துல பாருங்க அதனால நம்ம ஏக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிட்டோம், இங்கே 3 போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ 15ல் 1 போச்சுன்னா எவ்வளோ 14. ஸோ அது இங்கே போட்டாச்சு. அடுத்த டிஃப்ரென்ஸ் இப்போ தானே கண்டுபிடிச்சி வச்சோம். தட் இஸ் 12. ஸோ 12. ஸோ இப்போ இது ரெண்டையுமே நம்ம பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ பாருங்க இப்போ 14யும் 12யும் பெருக்குங்க. எவ்வளோ வருது 4 2 8. ஸோ 2 4 1. ஓகே 168. அது கூட 3 கூட்டுங்க. ஸோ 171. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ நமக்கு T15 ஆன்சர் கிடைச்சாச்சு 171. அதே போலவே தான் T24 கண்டுபிடிக்கணும். ஓகே T24 என்ன பண்ணணும் A தான், பட் ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 24 - 1 × D. 24ல் 1 போச்சுன்னா 23D. ஏக்கு பதிலாக என்ன போடுறோம். ஸோ 3. அப்புறம் Dக்கு பதிலாக என்ன போடுறோம் 12. ஓகே இப்போ 23யும் 12யும் பெருக்குங்க. என்ன வருது பாருங்க. ஸோ 3 2 6 2 2 4 1 3 3 1 2 2. தட் இஸ் 276. ஓகே அது கூட என்ன பண்ணணும் 3 கூட்டுங்க. ஸோ 279. அப்போ T24 வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் 279. ஓகே ரைட். இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க TN என்ன அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இங்கே பார்த்த TNங்கிறது இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. பட் இங்கே இந்த சீரீஸுக்கு இந்த சீக்வன்ஸுக்கு அதாவது 3 15 27 39ன்னு போகிற இந்த தொடர் வரிசையினுடைய என்னாவது உறுப்பு தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம. தட் இஸ் அதே போல தான் TN = அண்டு, அதாவது A + n-1 × Dன்னு போட்டுக்கோங்க. TN = ஏக்கு பதிலாக 3, n-1க்கு பதிலாக n-1 போட்டுக்கோங்க. ஸோ Dக்கு பதிலாக 12 போடுங்க. ஸோ 3 + 12n இது எப்படி வரும் பாருங்க. தட் இஸ் 3 + 12n - 12. ஸோ 3 - 12 இங்கே போடுறேன் பாருங்க. 12ல் 3 போச்சுன்னா என்னன்னு தெரியும் நமக்கு 9ன்னு தெரியும். ஸோ -12ங்கிறனால -9 கிடைச்சிருது. ஸோ அப்போ நம்மளுடைய ஜென்ரல் டேர்முக்கு உண்டான ஆன்சர் என்னது. தட் இஸ் TN = 12n - 9. ஸோ இதுதான் நம்மளுடைய விடை. எடுத்துக்காட்டு 2.26 3 6 9 12 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. ஓகே இங்கே இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சீக்வன்ஸ், அதாவது தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கூட்டுத்தொடர் வரிசை. ஓகே ரைட். அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ நம்ம இப்போ தீர்வு எழுதிக்கலாம். தட் இஸ் தீர்வு எப்படி எழுதணும். ஸோ இருக்கிற நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 3 6 9 12 அப் டு போயிட்டே இருக்கு 111 வரைக்கும். ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும். இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, அதாவது 2வது உறுப்பு. இது 3வது உறுப்பு டேர்ம் 3. அடுத்து இது 4வது உறுப்பு டேர்ம் 4. அப்படி போயிட்டு இருக்கு இல்லையா. இது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் கொஷின். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இது பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். ஸோ இதில் சில பேசிக்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கூட்டுத்தொடர் ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் உறுப்பை என்னன்னு சொல்லுவோம் A அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செகண்ட் உறுப்பு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா A + D அப்படின்போம். ரைட். அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த Dங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா. நம்மளுக்கு என்ன தெரியும். ஏங்கிறது என்னன்னு தெரியும் 3ன்னு. Dங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி நம்மளுக்கு இதுக்கான ஃபார்முலா என்னன்னா n = L - A/D + 1. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. தட் மீன்ஸ் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா லட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க லட்டு அப்படின்னா எப்படி வரும் LAD அப்படின்னு இருக்குன்னா லட்டு 1 கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி.
ஸோ லட்டு நம்ம ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் டி என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா அதுக்கு? ஸோ T2 மைனஸ் T1 தான். தட் இஸ் டேர்ம் 2 என்னது? 6. அப்போ 6லேருந்து 3 கழிங்க, என்ன கிடைக்குது? 3. அப்போ டியோடைய வேல்யூ என்னது? 3. இப்போ அதை அப்படியே இங்கே போடுங்க. n இஸ் ஈக்குவல் டு எல்லுக்கு பதிலாக 111 மைனஸ் 3 டிவைட் பை டி வந்து 3. ரைட், ப்ளஸ் 1. ஓகே, 111 3 போச்சுன்னா 108 3 ப்ளஸ் 1. இப்போ நம்ம அடிச்சு போடலாம் தானே? எஸ், பாருங்க, ஒரு 3 3. ஸோ 3 3 9, மிச்சம் 1 இருக்கும். இப்போ 18, 6 3 18. அப்போ 36 ப்ளஸ் 1 சமம் 37. அப்போது 111 அப்படிங்கிறது T37வது உறுப்பாக இருந்திருக்கும். ஸோ உறுப்புகளினுடைய எண்ணிக்கை என்னது? 37. இதுதான் நம்மளுடைய விடை. எடுத்துக்காட்டு 2.27. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு -1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்க. ஓகே, இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை அண்ட் அதில் 7வது உறுப்பு வந்து -1ன்னு கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் என்ன எழுதலாம்? தட் இஸ் T7, the 7th term சமம் என்ன? -1. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 16வது உறுப்பு வந்து எவ்வளோ? 17ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதை வச்சு நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் T16ங்கிறது 17. ரைட், அவங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பொது உறுப்பை காண்க. Tnth term என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், பொது உறுப்பு Tn சமம் a plus n minus 1 into d அப்படின்னு தெரியும். ஓகே, இது நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டில் நிமோனிக்ஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னா Tn கண்டுபிடிக்கிறதுக்கு அண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், -1 போட்டுக்கோங்க, இங்கே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ இப்படி போட்டால் நம்மளுக்கு இது நிமோனிக்ஸில் அண்டு அப்படின்னு தெரிஞ்சிடும். ரைட்டுக்கு 7வது உறுப்பு 16வது உறுப்பு இருக்கு இல்லையா? இப்போ அதை நம்ம போடலாம். ஓகே, ஸோ பாருங்கள், ஸோ 7வது உறுப்பு நான் இப்போ எழுதுறேன் T7. n இருக்கிற இடத்துல 7ன்னு எழுதியாச்சு. அப்போ ஏ தெரியாது, ஸோ ஏ அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் n-1க்கு பதிலாக n என்னது? 7 - 1. டியும் தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இது என்னது? a + 6d. இது எதுக்கு சமம்னு அவங்க கொடுத்துருக்காங்க? தட் மீன்ஸ் -1க்கு சமம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட்டு T16. இது பாருங்க, a ப்ளஸ், ஸோ 16 - 1 இன்ட்டு டி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? a + 15d சமம் எதுக்கு கொடுத்துருக்காங்க? 17ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? அப்போ இது பாருங்க, இது உங்களுக்கு இது ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது தானே? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 1 - 2, அதாவது 2 ஈக்குவேஷனை கழிக்கலாம். கழிச்சா பாருங்க, ஸோ a + 6d ஈக்குவல் டு -1. அடுத்தது a + 15d ஈக்குவல் டு என்னது? 17. போடுங்க. இப்போ நம்ம எதை வந்து சைனை மாற்ற முடியும்? -a பண்ணால் அடிச்சிடலாம். ஓகே, அப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ a - a 0 ஆகிடுது. இப்போ இங்கே பாருங்க, ஸோ டி காமனாக எடுத்துட்டா என்ன இருக்கு? ஸோ 6 - 15. ஸோ எப்படி வரும்? -17 - 1. ஸோ -18 தானே? 15ல் 6 போச்சுன்னா 9. ஸோ 15 தான் பெருசு. அப்போ -9 ஈக்குவல் டு -9d ஈக்குவல் டு -18ன்னு கிடைக்குது. அப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கனால ப்ளஸ் பண்ணிக்கலாம். டி ஈக்குவல் டு என்னது? 18/9. ஓகே, எத்தனை டைம் அடங்கும்? ஸோ 2 டைம். அப்போ டியோடைய மதிப்பு என்னது? 2ன்னு கிடைச்சிருச்சு. டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஏ வேணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. a + 6d = -1. டிக்கு பதிலாக 2 போடுங்க. அப்போ 6 2 12. 12 அந்த பக்கம் போச்சுன்னா a சமம் -13. டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 2. ஏவோட வேல்யூ -13 கண்டுபிடிச்சாச்சு. ஓ Tn = என்னது? அண்டுன்னு சொன்ன போல a + n - 1 இன்ட்டு டி. அதுதான் ஆக்சுவலாக நமக்கு என்னது? பொது உறுப்பு. இப்போ ஏக்கு பதிலாக என்ன போடலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு -13 ப்ளஸ் n - 1 அப்படியே போட்டுக்கோங்க. டிக்கு பதிலாக என்ன போடலாம்? 2. ஓகே, -13 2n - 2ன்னு ஆகுது. -13 ப்ளஸ் 2n ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2. அப்போ என்ன கிடைக்குது? 2n. இப்போ இந்த -13ஐயும் இந்த -2ஐயும் கூட்டுங்க. ஸோ -15. அப்போ நம்மளுடைய பொது உறுப்பு என்னது? 2n - 15. எடுத்துக்காட்டு 2.28. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் L, M மற்றும் nஆவது உறுப்புகள் முறையே x, y மற்றும் z எனில் பின்வருவனவற்றை நிரூபிக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x × m - n ப்ளஸ் y × n - l ப்ளஸ் z × l - m சமம் 0 நிரூபிக்கணும்.
செகண்ட் கொஷின் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ என் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் இன்டூ எல் z மைனஸ் எக்ஸ் இன்டூ எம் சமம் 0ன்னு நிரூபிக்கணும். இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எல் எம் என் ஆவது உறுப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? இப்போ நம்ம முதல்ல அந்த உறுப்புகளை ஃப்ரேம் அப் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ பேசிக்காக பொது உறுப்பு எப்படி எழுதுவோம்? தட் இஸ் tn இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டின்னு தான் குறிப்போம் இல்லையா? இதுதான் டி என்னாவது உறுப்பு. ஓகே, இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாவது உறுப்பு. அப்போ எல்லாவது உறுப்புனா TL. அது என்னது? இப்போ ஏ பிளஸ் என்னுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? இங்கே எல் போடணும். அப்போ எல் மைனஸ் 1 இன்டூ டி. டி எம்மாவது உறுப்பு. ஸோ ஏ பிளஸ் எம் மைனஸ் 1 இன்டூ டி. அடுத்தது டி என்னாவது உறுப்பு. ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. அது பொது உறுப்பு ஆஸ் யூஷுவல் நம்ம போடுறது தான். ரைட். இதெல்லாம் எதுக்கு சமம்னு அவங்க கொடுத்துட்றாங்க? தட் இஸ் எல்லாவது உறுப்பு வந்து எக்ஸுக்கு சமம். தட் இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ்ன்னு சொல்லணும், இது வந்து ஒய்ன்னு சொல்லணும், அடுத்தது இது வந்து இசட்ன்னு சொல்லணும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் கூட எம் மைனஸ் என்னால் நம்ம பெருக்கிக்கணும். அதுதானே கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, எக்ஸ் இன்டூ எம் மைனஸ் என். ஓகே, ஏ பிளஸ் எல் மைனஸ் 1 இன்டூ டின்னு இருக்கா? அது கூட நம்ம டோட்டலாக என்ன பண்ணணும்? எம் மைனஸ் என்னால் பெருக்கிக்கணும். தட் இஸ் ஏ இன்டூ எம் மைனஸ் என் பிளஸ் எல் மைனஸ் 1 எம் மைனஸ் என் இன்டூ டின்னு கிடைக்குது. ரைட். இப்போ இங்கே ஒய் கூட என்ன பண்ணுறோம்? என் மைனஸ் எல்ல பெருக்கிறோம். தட் இஸ் இப்போ ஒய் என்னன்னு தெரியும். ஸோ இங்கே இருக்கிறது எழுதுங்க, ஏ பிளஸ் எம் மைனஸ் 1 இன்டூ டி இன்டூ என் மைனஸ் எல். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ என் மைனஸ் எல் பிளஸ் m minus 1 into n minus l into d. Right. That கூட l minus m பெருக்குங்க. That is equal to a plus n minus 1 into d into l minus m. That is equal to a into l minus m plus n minus 1 into L minus m into d. ரைட், எல்லாமே எழுதியாச்சு. அதனால ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும். ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டணும். அப்போ என்ன வரும் பாருங்க? தட் இஸ் எக்ஸ் இன்டூ எம் மைனஸ் என் பிளஸ் ஒய் இன்டூ என் மைனஸ் எல் பிளஸ் ஜட் இன்டூ எல் மைனஸ் எம். இது எதுக்கு சமமாக இருக்குது? ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏ இன்டூ எம் மைனஸ் என் plus L minus 1 into M minus N into D plus இப்போ இது எழுதுங்க, A into N minus L plus M minus N 1 into N minus L into D plus A into L minus M plus N minus 1 into L minus M into D. Right. இப்போ இதில் பாருங்கள், என்ன டேர்ம் எல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்குன்னு பாருங்கள். தட் இஸ் ஏ அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே ஜென்ரலாக இருக்குது தானே. எம் மைனஸ் என் இந்த இடத்துல, இந்த ஏல என்ன இருக்குது? ப்ளஸ் என் மைனஸ் எல் இருக்குது ப்ளஸ் இந்த ஏ கிட்ட என்ன இருக்குது பாருங்கள்? எல் மைனஸ் எம் இருக்குது. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் இப்போ அடுத்தது இதில் என்ன ஜென்ரலாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி, இங்கே ஒரு டி. டியை வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். எல் மைனஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் என். இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? இந்த இடத்துல தட் இஸ் ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது? என் மைனஸ் 1 இன்ட்டு எல் மைனஸ் எம் ப்ளஸ் இப்போ இங்கே எழுதுங்க, அது என் மைனஸ் 1 இன்ட்டு எல் மைனஸ் எம். இப்போ எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சா? இப்போ இதில் எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் எல் ப்ளஸ் எல் மைனஸ் எம். ஓகே, இருக்கு டி இருக்கா? ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? உள்ள நம்ம பெருக்கிக்கலாம். ரைட், எப்படி பெருக்கலாம்? ஸோ எல் இன்ட்டு எம் எல்எம், மறுபடியும் எல் இன்ட்டு என் மைனஸ் எல்என். இப்போ மைனஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் என் ப்ளஸ் என். ஓகே, இப்போ அடுத்தது இந்த ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள்,
m into n, mn, m into minus l, minus ml, minus 1 into n, minus n, minus 1 into minus l plus l. Okay, next இருக்கு இதை எக்ஸ்பேண்ட் கொடுங்க. தட் இஸ் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போட்டாச்சு. இந்த ப்ளஸ்க்கு தான் கீழே நாங்கள் கொண்டு வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்க n into l, nl, அடுத்து n into m minus nm, minus 1 into l minus l, அடுத்து minus 1 into m plus m. எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? ஸோ இங்கே பாருங்க பிளஸ் m இருக்கு, இங்கே மைனஸ் m, இங்கே மைனஸ் n பிளஸ் n, மைனஸ் l பிளஸ் l. அப்போ டோட்டலாக இப்போ ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? 0, ஒன்றுமே இல்லை. ஓகே ரைட். நெக்ஸ்ட் டிக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே lm இருக்கா? ஓகே, இங்கே lmனா இங்கே மைனஸ் ml. பெருக்கல்ல பரிமாற்று பண்புங்கனால lmங்கிறதும் mlங்கிறதும் சேம் தான், ஏன்னா ரெண்டுமே பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு இது கேன்சல். ஓகே, நெக்ஸ்ட் lnக்கு பிளஸ் nl, இது கேன்சல். இப்போ மைனஸ் எம்முக்கு பிளஸ் எம் கேன்சல், பிளஸ் என்னுக்கு மைனஸ் என் கேன்சல், mnக்கு மைனஸ் nm கேன்சல், அடுத்தது பிளஸ் எல்லுக்கு மைனஸ் எல் கேன்சல். எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடுது. அப்போது a இன்ட்டு 0 0 ப்ளஸ் d இன்ட்டு 0 0, தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அப்போ கடைசி எப்படி போடணும்? x into m minus n plus y into n minus l plus z into l minus m சமம் 0 என நிரூபித்து விட்டேன் அப்படின்னு எழுதிருங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, x minus y into n. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். x minus y into n எழுதியாச்சு. plus y minus z into l. ஸோ அது y minus z into l எழுதியாச்சு. நெக்ஸ்ட் z minus x into m. ஸோ z minus x into m எழுதியாச்சு. ஓகே, இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு காட்டணும். ஓகே ரைட். ஸோ பாருங்க, இப்போ x minus y into n-க்கு ஸோ x இங்கேருந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸில் இருக்கக்கூடிய a plus l minus 1 அதான் இங்கே போட்டேன். ரைட். அதுக்கப்புறம் மைனஸ்க்கு மைனஸ், அடுத்து yக்கு பதில் என்ன போடணும்? தட் இஸ் a plus m minus 1 into d, இதை போட்டாச்சு. ஓகே, வெளியில் இப்போ n இருக்குது, ஸோ n போட்டாச்சு. அதே போல் தான் yக்கு இதை ஃபுல்லாக போட்டுட்டு, அடுத்து zக்கு இதை ஃபுல்லாக போட்டுட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஓவரால் ப்ராக்கெட்டுக்கு ஸோ இந்த ப்ராக்கெட் நான் போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு கடைசியில் நம்ம என்ன போட்டுக்கணும்? இங்கே லாஸ்ட்டில் தட் இஸ் எல் இருக்குல்லவா, ஸோ அதை நம்ம போட்டுக்கணும். ரைட். z மைனஸ் எக்ஸ் இருக்குல்லவா, ஸோ இப்போ z நான் இங்கே போட்டாச்சு. a plus n minus 1 into d. அடுத்தது எக்ஸும் போட்டுட்டேன், a plus l minus 1 into d, மைனஸும் போட்டாச்சு, அப்புறம் ஓவரால் ப்ராக்கெட்டும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ என்ன போடணும்? ஸோ கடைசியாக இருக்கிறது m. ஸோ எம்ஐயும் போட்டுக்கணும். ரைட். ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட ஏ நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கலாம். a plus l minus 1 into d. இப்போ இந்த மைனஸ் a மறுபடியும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் m இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு d. வெளியில் n இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. a ப்ளஸ் m மைனஸ் 1 இன்ட்டு d, மைனஸை மட்டும் போய் உள்ளே பெருக்குங்க. ஸோ மைனஸ் a மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் n minus 1 into d, வெளியில் l plus a plus n minus 1 into d, மைனஸ்க்கு மைனஸ், நெக்ஸ்ட்டு ஏக்கு அப்படியே போட்டுக்கோங்க, மைனஸ் l, இந்த மைனஸ் போட்டாச்சு, l மைனஸ் 1 into d போட்டுட்டு கடைசியில் m போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ப்ளஸ் ஏக்கு இந்த மைனஸ் ஏ, இங்கே ப்ளஸ் ஏக்கு இந்த மைனஸ் ஏ, அதே போல் ப்ளஸ் ஏக்கு மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ மீதி இருக்கிறத மட்டும் எழுதுங்க. எல் மைனஸ் 1 இன்ட்டு டி, இங்கே மைனஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு என். லைக்வைஸ் இங்கே என்னது? எம் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு எல். ஓகே, ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், என் மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எல் மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு எம். ரைட். நம்ம இந்த டி இருக்கு இல்லையா, இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். எல் மைனஸ் 1 டியை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் எம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டி, ஆல்ரெடியே என் வெளியில் இருக்குது, அப்போ டிஎன் போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆக்சுவலாக நான் இதில் இந்த டியையும் வெளியில் எடுத்துட்டேன். ரைட்டு. ப்ளஸ் இப்போ இங்கேயும் அதே போல் டி காமனாக இருக்கா, இப்போ வெளியில் எடுத்துருங்க. இது ரெண்டையுமே வந்து வெளியில் எடுத்து போட்டுருங்க, இங்கே எடுத்து போட்டுருங்க. என்ன வரும்? தட் இஸ்
m minus 1. இப்போ minus into n minus n minus into minus plus plus 1 into dl ன்னு போட்டுக்கோங்க. n minus 1. இப்போ d இந்த dயையும் இந்த dயையும் வெளில எடுத்து போட்டுருங்க. minus l plus 1 into dm. ஓகே, இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. மைனஸ் ஒன்னுக்கு பிளஸ் ஒன் கேன்சல், மைனஸ் ஒன்னுக்கு பிளஸ் ஒன் கேன்சல், மைனஸ் ஒன்னுக்கு பிளஸ் ஒன் கேன்சல். ஓகேவா? இப்போ எல் மைனஸ் எம் இன்ட்டு டிஎன் பிளஸ் இங்கே என்ன இருக்கு? எம் மைனஸ் என், எம் மைனஸ் என் இன்ட்டு டிஎல் பிளஸ் இங்கே என்ன இருக்கு பாருங்க? என் மைனஸ் எல். அப்போ என் மைனஸ் எல் இன்ட்டு டிஎம். ஓகே, எல்டிஎன் மைனஸ் எம்டிஎன். அதே போல் இங்கே பாருங்க எம்டிஎல் பிளஸ்ல எம்டிஎல் மைனஸ்ல என்டிஎல். இப்போ மைனஸ் என்டிஎல். அடுத்தது இங்கே பாருங்க என்டிஎம், அது பிளஸ்ல இருக்கு என்டிஎம். அடுத்தது மைனஸ்ல எல்டிஎம், மைனஸ் எல்டிஎம். ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. பிளஸ் எல்டிஎனும் மைனஸ் என்டிஎல்லும் ஒன்று தானே. இங்கே பாருங்க, எல்லுக்கு எல் இருக்கு, டிக்கு டி இருக்கு, என்னுக்கு என் இருக்கு. பட் இது பாசிட்டிவ்ல இருக்கு, இது நெகட்டிவ்ல இருக்கு. அதனால இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் எம்டிஎன்னும் இங்கே பிளஸ் என்டிஎம்மும் பாருங்க, எம்முக்கு எம் இருக்கு, டி இருக்கு, அடுத்து என்னும் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, இங்கே பிளஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் தானே. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். லைக்வைஸ் இப்போ மிச்சம் இருக்கிறது இதுதான். எம்டிஎல் பிளஸ்லையும் மைனஸ் எல்டிஎம் மைனஸ்லையும் இருக்கு. பாருங்க, எம்முக்கு எம் இங்கே இருக்கு, அடுத்தது டிக்கு டி இருக்கு, நெக்ஸ்ட் எல்லுக்கு எல்லும் இருக்கு. ரைட், அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டோட்டலாக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டா இங்கே என்ன இருக்கு? 0 தானே இருக்கு. x minus y into n plus y minus z into l plus z minus x into m சமம் 0 என நிரூபித்து விட்டேன் அப்படின்னு போட்டுருங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.29. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276. அந்த 4 எண்களை காண்க. கூட்டுத்தொடர் வரிசை பிளஸ் அடுத்தடுத்த 4 உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து a minus 3d, அடுத்தது a minus d, அடுத்தது a plus d, அடுத்தது a plus 3d. ஸோ இதுதான் அந்த 4 உறுப்புகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது இந்த 4 உறுப்புகளுடைய கூடுதல் என்னன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் 28. அப்படி தானே? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d. இது எதுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க? 28க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ரைட், அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. தட் இஸ் a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d. that is equal to 28. பாருங்க, இதில் எது கேன்சல் பண்ணலாம்? மைனஸ் 3dக்கு பிளஸ் 3d, மைனஸ் டிக்கு பிளஸ் டி கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் என்ன மட்டும் கிடைக்குது? ஸோ 4a மட்டும்தான் இருக்கு. ஸோ 4a ஈக்குவல் டு என்னது? 28ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ ஒரு a இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? 28/4, தட் இஸ் ஈக்குவல் டு 7 நாள் 28. அப்போ a உடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. தட் இஸ் என்னது? 7. அவற்றின் வர்க்கங்களினுடைய கூடுதல் வந்து என்னது? 276ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வர்க்கங்களுடைய கூடுதல் பண்ணணும். வர்க்கங்கள் என்ன? ஸ்கொயர் பண்ணணும். இப்போ a அப்படின்னு இருந்தா ஸ்கொயர் பண்ணா இதுதான் வர்க்கம். ஓகேவா? அப்போ அதே போல இங்க எல்லாம் என்ன இருக்கு? தட் இஸ் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா? ஸோ இதை போடுங்க. a minus 3d the whole square plus a minus d the whole square plus a plus d the whole square plus a plus 3d the whole squareன்னு போடணும். அவ்வளோதான். ஏன் தள்ளி போட்டிருக்கேன்னா, ஏன்னா இங்க நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் a plus d a plus b அப்படி the whole squareன்னு இருந்தா என்ன ஃபார்முலா? தட் இஸ் a square plus b square plus 2 into abன்னு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இப்போ இங்கே போட போகிறோம். ரைட், இப்போ எக்ஸ்பான்ஷன் கொடுங்க. தட் இஸ் a square plus இப்போ இங்கே b ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 3d the whole square plus 2 into a into minus 3d. ரைட், முடிச்சாச்சு. ஓகே, அப்புறம் இந்த ப்ளஸ்ஸை இங்கே போட்டுக்கோங்க. ப்ளஸ்
a minus d the whole squared எக்ஸ்பான்ஷன் கொடுங்க a squared plus minus d the whole squared plus 2 into a into minus d, right? அடுத்தது இப்போ இந்த ப்ளஸ் கொண்டாந்து இங்கே போடுங்க. ஓகே, ப்ளஸ் இப்போ a plus d the whole squared தெரியும், a squared plus d squared plus 2 into ad, right? ப்ளஸ் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் கொடுங்க, that is a squared plus 3d the whole squared plus 2 into a into 3d, right? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, that is equal to a squared plus இப்போ minus 3d into minus 3d. ஸோ என்ன வரும் பாருங்க, that is 3 3 9 d squared minus into minus plus ஆயிடுச்சு. அப்போ plus 9d squared. ஸோ 9d squared. அடுத்தது plus into minus. ஸோ plus into இந்த minus என்ன கிடைக்குது நமக்கு, that is minus 2 3 6 6 a d. ஓகே, அப்புறம் இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர்டுக்கு ஏ ஸ்கொயர்ட், இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இப்போ இது ஆல்ரெடியே மைனஸ் இன்ட்டு 2 டைம் இருக்கிறதுனால ப்ளஸ் டி ஸ்கொயர்டாக மாறிடும். ஓகே, இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும், ஸோ மைனஸ் 2 ஏடி. ஓகே, 2 ஏடி. ஓகே, ப்ளஸ் இங்கே இருக்குல்ல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏடி அப்படி போட்டுக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏடி ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டுக்கு ஏ ஸ்கொயர் போட்டாச்சு, ப்ளஸ் 3d ஸ்கொயர்டுக்கு 9d ஸ்கொயர் ஆயிடுச்சு, ப்ளஸ் 2ad 2a இன்ட்டு 3dக்கு ப்ளஸ் 6ad அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, ரைட். இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க, மைனஸ் 6adயும் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 6adயும் கேன்சல் ஆகும். ஓகே, அதே போல் வேற என்ன கேன்சல் ஆகும், மைனஸ் 2adயும் ப்ளஸ் 2adயும் கேன்சல் ஆகும். அவ்வளோதானே? ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. தட் இஸ் இதுக்கு இது கேன்சல், அடுத்தது இதுக்கு இது கேன்சல், ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எத்தனை ஏ ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 1 2 3 4. அப்போ மொத்தம் 4 ஏ ஸ்கொயர் இருக்குல்லவா, அப்போ 4 ஏ ஸ்கொயர் ப்ளஸ். ஓகே, இப்போ எத்தனை டி ஸ்கொயர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. தட் இஸ் 9 1 10, அடுத்தது 1 11 11 9 20. ஓகேவா? அப்போ நம்மக்கிட்ட 20 டி ஸ்கொயர் இருக்கு. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, சமம் போட்டு 276ன்னு போட்டுக்கணும். இதில் 4 காமனாக இருக்கா, எடுங்க. எடுத்த என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இது 4 பெருக்கல், இப்போ 20 நம்ம எப்படி எழுதலாம், தட் இஸ் 4 பெருக்கல் 5ன்னு எழுதலாம்ல. இப்போ 4 வெளில எடுத்துட்டோம்னா 5 டி ஸ்கொயர் இருக்கும் உள்ள, இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு 276. ஓகே, இப்போ இந்த 276 4ஆல் வகுத்துருங்க, 69க்கு சமம், ரைட்? அப்போ இங்கே எழுதுங்க, தட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 5 டி ஸ்கொயர் சமம் எதுக்கு சமம்னா 69க்கு சமம். இப்போ நம்ம ஏக்கு பதிலாக என்ன பார்த்து வச்சுருக்கோம், தட் இஸ் 7ன்னு பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கே வேல்யூவை புட் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ 7 ஸ்கொயர் ப்ளஸ் 5 டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்னது, 69. ஸோ 7 49 ப்ளஸ் 5d ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 69. 5d ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்னன்னு போடலாம், 69 மைனஸ் 49. ஸோ 69 49 போச்சுன்னா 20 இல்லையா? அப்போ 5d ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வருது. அப்போ d ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்னது, 20 5ஆல் வகுக்கணும், என்ன கிடைக்குது, ஸோ 4 5 20, அப்போ 4ன்னு வருது. இப்போ d ஸ்கொயர்டுங்கிறது 4 அப்படின்னா அப்போ d என்னது, ரூட் ஆஃப் 4. ரூட் ஆஃப் 4னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. தட் இஸ் நம்ம இங்கே போடுறோம் பாருங்க, ரூட் ஆஃப் 4 எப்படி எழுதலாம், ரூட்டுக்குள்ள 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாம், அல்லது மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2ன்னு எழுதலாம். இப்போ ரூட்ல இருக்கிறது 1 வெளியில எடுக்கலாம் இல்லையா? அப்போ இது படி பார்த்தா 2 வெளியில வரும், ஆக்சுவலாக இது படி பார்த்தா மைனஸ் 2 வெளியில வரும். அப்போ நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அதான் இங்கே போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் டிங்கிறது 2 வேல்யூ எடுத்துக்கும், ஒன்று ப்ளஸ் 2 இல்லைன்னா மைனஸ் 2. ஏக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் எடுத்துக்கிச்சு, தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னும், அடுத்தது டி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஒரு டைமும், அடுத்தது அதே ஏ இஸ் ஈக்குவல் டு 7 தான், பட் டிங்கிறது மைனஸ் 2 அப்படின்ட்டு. ஸோ 2 விதமான வேல்யூஸை வந்து எடுத்துக்கிச்சு இங்கே இல்லையா? இங்கே பாருங்க, டி இஸ் ஈக்குவல் டு +2 -2 2 எடுத்திருக்கு. ஸோ அதனால நம்ம அதை வந்து இன்புட் பண்ணி நம்ம அந்த 4 எண்களை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ரைட். அப்போ அந்த 4 எண்களை தான் நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம், தட் இஸ் a - 3d, a - d, a + d, a + 3dன்னு எடுத்திருந்தோம். ஸோ ஓகே, a - 3dல ஏக்கு பதிலாக 7 போடுங்க, -3 அப்படியே போட்டுக்கோங்க, டிக்கு பதிலாக 2. ஓகே போடுங்க. இப்போ 7 - 3 2 6ன்னா இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 1. ஓகே,
ஏ மைனஸ் டி போடும்போது 7 மைனஸ் 2 என்ன கிடைக்குது 5. ஏ பிளஸ் டினா 7 பிளஸ் 2 என்ன கிடைக்குது 9. ஏ பிளஸ் 3னா 7 பிளஸ் 3 இன்ட்டு 2 6. 7 பிளஸ் 6 என்னது 13. அப்ப நம்மளுக்கு என்ன அந்த 4 எண்கள் கிடைக்குது 1 5 9 13. ரைட். சரி, இப்போ நம்ம -2 வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ என்னது ஏ மைனஸ் 3D அப்போ என்ன போடணும்? ஏக்கு பதிலாக 7, 3க்கு 3 போட்டுக்கோங்க. டிக்கு பதிலாக மட்டும் -2 போடுங்க. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ 3 2 6. ஸோ அப்போ 7 + 6 = 13. ஏ மைனஸ் டி போட்டோம்னா 7 மைனஸ் ஆஃப் -2 தட் இஸ் ஈக்குவல் டு 7 + 2 என்னது 9. அடுத்து ஏ பிளஸ் டிக்கு என்னது 7 பிளஸ் ஆஃப் -2. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இல்லையா? இப்போ 7ல் 2 போச்சுன்னா 5. அடுத்து ஏ பிளஸ் 3டினா ஏ பிளஸ் 3 இன்ட்டு -2. அப்போ என்ன கிடைக்குது 3 2 6. ஆனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடுது. அப்போ -6. இப்போ 7 6 போச்சுன்னா 1. ஓகே ரைட். இப்போ இங்கே என்ன கிடைக்குது 13 9 5 1. இப்போ நீங்கள் கொஞ்சம் வாஷ் பண்ணால் தெரியும். தட் இஸ் இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்கா, அதே போல் இங்கே 1 இருக்கு, இங்கே 5 இருக்கா, இங்கே 5 இருக்கு, அடுத்தது இங்கே 9 இருக்கா, 9 இருக்கு, 13 இருக்கா, 13 இருக்கு. ஓகே ரைட். நீங்கள் வாட் எவர் இட் இஸ், இப்போ ஏக்கு 7 தான், பட் டிக்கு நீங்கள் 2 போட்டாலும் சரி, இல்லை டிக்கு பதிலாக -2 போட்டாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? ஸோ எனவே 4 எண்கள் என்னன்னா 1 5 9 13. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.